இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. ஆசாப் பாடின சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்திலும் மனசோர்விலும் இருந்த நேரத்தில் தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து வந்தபோது முன்னால் செங்கடலும் பின்னால் பார்வோனின் சேனையும் நின்றன. அப்பொழுது தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்து திரண்ட தண்ணீர்களுக்கு நடுவே தம் ஜனங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கினார். தண்ணீர் மீண்டும் ஒன்று சேர்ந்தபோது தேவன் நடந்த பாதையோ அல்லது அவருடைய காலடிகளோ யாருடைய கண்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் செயல்பட்ட விதம் மனிதருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இன்றும் தேவன் நடத்தும் விதம் எப்போதும் நமக்கு தெளிவாக தெரிவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட பிரச்சனைகளில் எந்த வழியும் தீர்வும் கூட தெரியாமல் இருக்கலாம். அப்பொழுது நாம் தேவன் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். எப்படி கடலுக்குள் போனால் காலடி தடம் தெரியாதோ அதுபோன்றுதான் தேவனுடைய திட்டமும். அவர் நம் கூடவே தான் இருக்கின்றார். ஆனால் கண்ணுக்கு தெளிவாக தெரிய மாட்டார். அதை நினைத்து பயப்படாமல் தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு, அவர் நம் முன்பாக செல்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரது வார்த்தையை நம்பி தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, காலடிகள் தெரியப்படாமற் போனாலும் நீரே எங்களை நடத்தி செல்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.